ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய கோதுமை மாவு அல்வா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 டம்ளர் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன டம்ளர்லேயோ கப்லேயோ எல்லா அளவுகளையும் எடுத்துக்கோங்க. அது கூடவே 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 5 டம்ளர் தண்ணி தேவைப்படும். இதில் 3 டம்ளர் சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணும்போது 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோதுமை மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். அடுத்து வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்த்து செய்கிறேன். இது கூடவே 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதெல்லாம் வரணும்னு இல்லை, கொதிஞ்சு வந்தாலே போதும். அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிஞ்சிருச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பை வறுத்துருக்கிறதுக்காக. நெய் நல்லா உருகி வந்துடணும். உருகி வந்ததும் 10 போல முந்திரி சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்குங்க. இதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அல்வாவில் வறுத்தெடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குங்க. அடுத்து அதே நெய்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்ச கோதுமை மாவும் தண்ணி கலந்து வச்ச மாவை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கலந்து வச்சதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேகமாக வச்சுட்டு செய்யும்போது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணியெலாம் குறைஞ்சி நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும் கோதுமை மாவு. ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக யார் வேணால் சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். இந்தளவுக்கு வெந்துருச்சு. பாதி அளவுக்கு வெந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளைக்கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். தூசியெல்லாம் இருக்கும், அதனால வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கரைசலில் இருக்கிற தண்ணியெல்லாம் குறைஞ்சு அல்வா நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். கைவிடாமல் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு அல்வா. இந்த கோதுமை மாவு அல்வா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க அல்வா. இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதிகமான நெய்லாம் தேவையில்லை, குறைவான நெய்யில் வச்சு செஞ்சிடலாம். நம்ம அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்ச நேரத்துலேயே நெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் வரும் நமக்கு. இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துட்டு இன்னும் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது போல் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுதான் நமக்கு அல்வாக்கான சரியான பதம். பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து இது போல் பவுலில் நெய் தடவி எடுத்துக்கிறேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சு அல்வாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன டிஃபன் பாக்ஸில் கூட இதை செஞ்சு எடுத்துக்கலாம். கண்ணாடி பவுலில் தான் செய்யணும்னு இல்லை. இது போல் நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் செட் ஆகி வரும் ஈஸியாக. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சு எடுக்கும்போது நல்லா அல்வா செட் ஆகி வந்துடும். நல்லா கெட்டியாயிரும் அல்வா. கட் பண்ணி எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து இது போல் தட்டில் எடுத்து டீமோல்டு பண்ணிவிட்டு கத்தி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான கோதுமை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்கே யம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.